Hello guys, welcome back to my channel AJM Arts. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம MI தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸான MI 10 and MI 10 Proன்ற இந்த ரெண்டு ஃபிளாக்ஷிப் டிவைசஸை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு சைனால இவங்க ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணியாச்சு. ஆனால் இந்தியாலையும் சரி இல்லை குளோபலாக வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸை இவங்க வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது எந்த ப்ரைஸிங் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்கன்னு ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ MI 10 and MI 10 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரியல்மி பேண்டோடைய ஒரு அஃபிஷியல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்துட்டு இந்த சேனல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாதவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே ஸ்பெக்ஸை தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் சில பல சேஞ்சஸ் கேமராஸ்லேயே இருக்கட்டும் இல்லை அந்த பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் மட்டும் வந்துட்டு இங்கே சில பல சேஞ்சஸ் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய டிஸ்பிளே பற்றி பேசினோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட ஒரு FHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையும் வந்துட்டு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MI 10ல வந்துட்டு இங்கே 4780 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு இவங்க 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் ப்ளஸ் 30 வாட்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் வந்துட்டு இங்கே 10 வாட்க்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் நான் இங்கே பார்க்குறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா MI 10 Proவில் இவங்க வந்துட்டு ஒரு 4500 mAh ஒரு பேட்டரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் 50 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் 30 வாட்க்கான ஒரு ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே 10 வாட்க்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MI 10லயா இருக்கட்டும் இல்லை MI 10 Proலயா இருக்கட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே ஸ்னாப்டிராகனுடைய லேட்டஸ்ட் 865 இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான் வந்துட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்பவே ஒரு மெயினான ஒரு விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிடுற கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MI 10ல வந்துட்டு இங்கே ஒரு 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கோடைய அந்த ஒரு பிரைமரி சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் என்ற இந்த 4 சென்சர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே ஒரு குவாட் கேமரா பேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா செட்டப்பும் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க MI 10ல. ஸோ இப்போ வந்துட்டு MI 10 Proடைய கேமரா செட்டப்பை பற்றி நம்ம பேசினோம்னா இதில் வந்துட்டு அதே 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்குடைய பிரைமரி சென்சர் தான் வந்துட்டு இந்த MI 10 Proலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மீதி சென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு லாங் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 12 மெகாபிக்சலுக்கான ஷார்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் 20 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் என்ற இந்த ஒரு சென்சரை வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 சென்சர்ஸ் இங்கே யூஸ் பண்ணி ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்துட்டு MI 10 Pro கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த MI 10 Proலையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமரா செட்டப் அதாவது ரியர் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அந்த பிரைமரி சென்சரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீதி சென்சர்ஸில் கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாகவும் நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நடுவில். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ஸ். ஸ்டோரேஜ் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு MI 10 வந்துட்டு அதோடைய பேஸ் வேரியண்டான 8GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் தான் வந்துட்டு MI 10 பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் டாப் வேரியண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12GB ரேமும் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு டாப் வேரியண்ட் வந்துட்டு நமக்கு MI 10ல வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் தான் MI 10 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால. ஸோ கண்டிப்பாக குளோபல்லையும் சரி இந்தியாலையும் வந்துட்டு இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் தான் வந்துட்டு இங்கே எடுத்துட்டு வராங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது MI 10 Pro நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்துட்டு 8GB ரேமும் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் வேரியண்டான 12GB ரேமும் 512GB ஸ்டோரேஜ் கொண்ட
இந்த ஒரு டாப் வேரியன்ட் வந்துட்டு இவங்க MI10 Pro பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த 2 வேரியன்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரேஜில் வந்துட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு டபுள் அப்பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் when compared to MI10 பொறுத்த வரைக்கும். MI10 Proவில் வந்துட்டு அந்த பேஸ் வேரியண்ட்டும் சரி டாப் வேரியண்ட்டும் சரி ரெண்டுத்துலையுமே ஸ்டோரேஜை வந்துட்டு இவங்க டபுள் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த ஸ்டோரேஜ் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா UFS 3.0 தான் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே LPDDR5 இந்த ஒரு லேட்டஸ்ட் ரேம் டைப் தான் வந்துட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் வந்துட்டு இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது எந்த ஒரு ப்ரைஸிங் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் MI10 அந்த பேஸ் வேரியண்டான 8GB ரேம் ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட அந்த ஒரு பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. நான் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இல்லை 40,000 ரூபாய்க்கு கீழே கூட வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கே தவிர 40,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இவங்க இந்த ஒரு பேஸ் வேரியண்ட் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அண்ட் அதே நேரத்தில் MI10 Pro உடைய அந்த பேஸ் வேரியண்ட் 8GB ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் இல்லைன்னா 47,000 ரூபாய்ன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு இந்த MI10 Pro 8GB ப்ளஸ் 256GB இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டை வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ப்ரைஸிங்கோட தான் வந்துட்டு இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க. நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி வந்துட்டு இந்த ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் குளோபலாக வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் வந்து இப்போதைக்கு தெரியாது. ஸோ அந்த குளோபல் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்துட்டு இது இந்தியாவிலேயும் இவங்க லான்ச் பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனால் அப்படியே அந்த 27th மார்ச் வந்துட்டு இவங்க குளோபல் ஈவெண்ட்ல இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு 2 இல்லைனா 3 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு இவங்க இந்தியாவிலும் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எப்போ வரப்போகுதுன்னு தான் இப்போதைக்கு ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்கே தவிர கண்டிப்பாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்தியாவிலையும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்துட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ 4G வேரியன்ட்ஸ்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்துட்டு எல்லா வேரியன்ஸும் 5G வேரியன்ஸ் தான். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கூட கண்டிப்பாக 5G வேரியன்ஸ் தான் வந்துட்டு இந்தியாவிலும் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேங்க. Until then, signing off from Sandeep.